திவாலானவன் என்றால் யார்? திவால் முஃப்லிஸ்னா திவால் ஆகுறது. நம்ம உலகத்துல அவன் ஓட்டாண்டி ஆயிட்டான் அந்த வார்த்தை. மனில் முஃப்லிஸ் திவால் என்றால் என்ன? சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் சொல்லா, வசதி இல்லாதவன், காசு பணம் இல்லாதவன் திவால் ஆனவன். ரசூலுல்லாஹ் சொன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க. காசு பணம் போயிட்டா அது பிரச்சனை இல்லை, சம்பாதிச்சுக்கலாம். 1 கோடி ரூபாய் லாஸ், திருப்பி கஷ்டப்பட்டு உழைச்சி 2 கோடி சம்பாதிக்கலாம் உலகத்தில் இருக்கான். விட்ட இடத்தில் பணத்தை பிடிப்பான் சில பேர், அவ்வளவு கெட்டிக்காரெல்லாம் இருக்கான். பணம் போனால் திருப்பி மீட்டிடலாம், நன்மை போனால் மறுமையில எங்க போய் மீட்டுவீங்க? நன்மையெல்லாம் நாசமா போயிடும், மறுமையில எங்க மீட்ட முடியும்? யார்கிட்ட வாங்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. யார் என்று சொன்னால் மறுமையில் மலை போன்று நன்மைகளை கொண்டு வருவான். மலை போல இருக்கும் நன்மை. ஒருத்தனுக்கு 80 வயசுன்னு சொன்னா ஒரு 50-60 வருஷம் அமர் செஞ்சிருப்பான். 70 வயசுல ஒரு 50 வருஷம் அமல் செஞ்சிருப்போம்ல, அவ்வளவு அமல்களும் மலை போன்று குமிஞ்சிருக்கும் மறுமையில். இங்க இல்ல, மறுமையில் மலை போன்று குமிஞ்சிருக்கக்கூடிய அமல்களை பார்த்து அவன் புலகாங்கிதம் அடைவான். நம்மளுக்கு உள்ள நண்பர் இருக்க அப்படிங்கிற மாதிரி. அந்த நேரத்தில் நம் மீது கம்ப்ளைண்ட், குறை சொல்லப்படும். யா அல்லாஹ், என் குடும்பத்தை நாசமாக்கின படுபாவிவேன், என் குடும்பத்தில் கோல் சொல்லி சண்டை இழுத்து விட்டவன், எனக்கு என் பொண்டாடி பத்தில சண்டை இழுத்து பம்ப இழுத்து தாலியை அறுத்த பம்பம் இல்லைங்க. தாலி இருக்கு இஸ்லாத்துல இல்ல, வழக்கத்துல நம்மளே சொல்லுவோம்ல, இன்னும் வந்துட்டான் இவன் 5 நிமிஷத்துல 4 தாலி அறுத்துருவான் சொல்லுவோமா இல்லையா? இதுதான் மோசமான வாசகம். இதுதான் முஃப்லிஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் குடும்பத்தை அறுத்தவன் இவன், என்ன கருவறுத்தவ படுபாவியா அல்லாஹ். அப்படியா? எவ்வளவு கருவறுத்தான், நன்மை அள்ளி